ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் ஃப்ராட் அப்பான் வேலிடிட்டி ஆஃப் அ கான்ட்ராக்டுங்கிற ஹெட்டிங்கில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கன்சென்ட் ஆர் அக்ரிமெண்ட் வந்து டியூ டு ஃப்ராட் அக்செப்ட் ஆகிருந்துச்சுன்னா அந்த கான்ட்ராக்ட் எப்போ வேணால் அவாய்ட் பண்ண முடியும். அந்த எய்தர் ஆஃப் த பார்ட்டினால் எந்த பார்ட்டி டீஃப்ராட் பண்ணியிருக்காரோ அவருக்கு டீஃப்ராட் ஆகியிருக்காரோ அவர் வந்து இந்த ஃபாலோயிங் ரெமிடிஸை கிளைம் பண்ணலாம். தட் இஸ் ஹீ கேன் ரிசைன் த கான்ட்ராக்ட் வித்தின் அ ரீசனபிள் டைம். அந்த கான்ட்ராக்டே கேன்சல் பண்ண முடியும். இல்லைன்னா அவரோட டேமேஜஸ்க்கு அவர் வந்து கோர்ட்டில் தி ஆப்போசிட் பார்ட்டி எது ஃப்ராடுலண்ட்டோ அதை வந்து அவங்க மேலே கேஸ் போட முடியும். தேர்ட் ஒன், he can insist on the performance of the contract on the condition that he shall put in the position in which he would have been had the representation had been true. அதாவது அது உண்மையாக இருந்தால் அவருக்கு என்ன நன்மை கிடச்சிருக்குமோ அந்தபடி அந்த பர்ஃபார்மன்ஸை அந்த கான்ட்ராக்டில் மென்ஷன் ஆகிருக்கிறத நடத்த சொல்லி கேட்கலாம். இதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டால் 2 டைப் ஆஃப் கான்ட்ராக்ட் தே ஆர் நாட் வாய்டபிள். தட் இஸ் அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஒன்று, if the party whose consent was caused by silence which amounting to fraud had the means of discovering the truth with ordinary diligence. If the party whose consent was caused by silence, அதாவது ஆப்போசிட் பார்ட்டி வந்து மௌனமாக இருந்ததுனால இவர் அக்செப்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லி அதனால் ஃப்ராட் ஏற்பட்டிருந்தால் அந்த ட்ரூத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு மீன்ஸ் இது பண்ணிக்கிறது அவருடைய ஆர்டினரி இன்டெலிஜென்ஸில் யூஸ் பண்ணிக்கணும். எ ஃப்ராட் விச் டிட் நாட் காஸ் தி கன்சென்ட் ஆஃப் த பார்ட்டி டு த அக்ரிமெண்ட். ரெண்டாவது, அந்த ஃப்ராட் அப்படிங்கிறது அக்ரிமெண்ட்டோட அக்செப்டன்ஸுக்கு எந்த விதத்துலேயும் பாதிப்பு ஏற்படுத்தலை அப்படிங்கிற பொழுது அதுவும் எக்ஸம்ஷன் தான். அதுலேயும் இவர் வந்து ஃபைல் பண்ண முடியாது, ஆப்போசிட் பார்ட்டியை சூட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இஸ் மிஸ்ரெப்ரசன்டேஷன், செக்ஷன் 18. அதாவது அக்கார்டிங் டு செக்ஷன் 18 எப்போ ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோன்னா நம்ம ஃபஸ்ட் ஒன், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் விச் ஆஃப் ஃபால்ஸ் would continue misrepresentation if the maker believes it to be true but which is not justified by the information he possesses. அதாவது எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரோ அது மிஸ்ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது எப்போ சொல்லப்படுதுன்னா இஃப் தி மேக்கர் பிலீவ்ஸ் இட் டு பி ட்ரூ, அதை வந்து உண்மை அப்படின்னு அந்த மேக்கர் பிலீவ் பண்ணாருன்னா, பட் விச் இஸ் நாட் ஜஸ்டிஃபைட் பை த இன்ஃபர்மேஷன் ஹீ பொசஸஸ், அவருக்கு கிடைச்ச தகவல் அவரிடத்துல இருக்கிற தகவல்னால அவர் அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாமல் போச்சுன்னா அது மிஸ்ரெப்ரசன்டேஷன். Second one, when there is a breach of duty by a person without any intention to deceive which brings an advantage to him. ஒரு பர்சனோட டியூட்டியிலேருந்து அவர் மீறி இருந்தார்னா ஆனால் அவருக்கு மற்றவரை ஏமாற்றக்கூடிய ஒரு ஒப்பீனியன் இல்லை, அவருக்கு அட்வான்டேஜாக தான் இருக்குது, அவரை வந்து ஏமாற்றி நன்மை எடுத்துக்கணுங்கிற வகையில் இல்லாமல் இருந்தால் அது மிஸ்ரெப்ரசன்டேஷன். தேர்ட் ஒன், when a party causes, even though done innocently, the other party to the agreement to make a mistake as to the subject matter. ஒருத்தரோட நடவடிக்கை ரொம்ப
இன்னசென்ட்டாக அவருக்கு அறியாமையாக நடந்திருந்தால் கூட அதர் பார்ட்டி அந்த இன்னொரு ஆப்போசிட் பார்ட்டி வந்து அதில் ஒரு சப்ஜெக்ட் மேட்டரில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அதை மிஸ்ரெப்ரசன்டேஷன் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் 26, A makes a positive statement to B that C will be made the director of a company. A வந்து B கிட்ட C வந்து ஒரு கம்பெனியோட டைரக்டராக நியமிக்கப்படுவார் அப்படிங்கிறது சொல்கிறாரு. A makes the statement on information derived not directly from C but from M. ஏ இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி சொல்கிறாருன்னா அவருக்கு கிடைச்ச தகவல் படி சொல்கிறாரு. அது டைரெக்டாக சிக்கிட்டேருந்து அவருக்கு கிடைக்கல, பட் மற்றொரு நபர் சொன்னதுனால அந்த தகவலை இவர் பிக்கு சொல்கிறாரு. பி அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஷேர்ஸ் வாங்குறாரு, பட் அது பொய்யா போயிடுது. இட் டர்ன்ஸ் அவுட் டு பி ஃபால்ஸ். த ஸ்டேட்மெண்ட் அமௌண்ட்ஸ் டு மிஸ்ரெப்ரசன்டேஷன் பிகாஸ் த இன்ஃபர்மேஷன் ரிசீவ்டு செகண்ட் ஹேண்ட் did not warrant A to make the positive statement to B. இது மிஸ்ரெப்ரசன்டேஷன் தான். ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனாக ஏ வழியாக ரிசீவ் பண்ணது, பிக்கு எந்த விதமான ப்ராமிஸும் அவர் பண்ணலை, வாரண்டியும் கொடுக்காத மாதிரி இருக்குது. அதனால இது மிஸ்ரெப்ரசன்டேஷன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 27, A believed the engine of his motorcycle to be in an excellent condition. A, without getting it checked in a workshop, told to B that the motorcycle was in excellent condition. On this statement, B bought the motorcycle whose engine proved to be defective. A's statement is misrepresentation as that statement turns out to be false. A வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு ஒர்க் ஷாப்பில் போய் செக் பண்ணாமல் பிலீவ் பண்ணுறாரு. பி கிட்ட அதை சொல்லவும் செய்கிறாரு, இது எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்குதுன்னு. பி இதை நம்பி அந்த மோட்டார் சைக்கிளை வாங்குறாரு. வாங்கின பின்னால் அவருக்கு தெரியுது இது டிஃபெக்டிவ் அப்படின்னு. அப்போது ஏஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் மிஸ்ரெப்ரசன்டேஷன். அது வந்து டர்ன்ஸ் அவுட் டு பி ஃபால்ஸ். பொய்யாகிறதுனால அது வந்து ஃபால்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 28, while selling his mare to B, B tells him that the mare is thoroughly sound. A genuinely believes it to be sound, although he has no sufficient ground for the belief. Later on, B finds it to be unsound. The representation made by A is a misrepresentation. A அவருடைய ஒரு குதிரையை செல் பண்ணும்போது ரொம்ப நல்ல இதாக தான் இருக்குது, நல்ல ஹெல்த்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஏ அதை வந்து ஜென்ரலாக அவர் பிலீவ் பண்ணுறாரு அது ஹெல்த்தியாக தான் இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் அவருடைய பிலீஃபுக்கு போதுமான அளவு ஆதாரம் எதுவும் இல்லை. ஆனால் பி அதை வாங்கின பின்னால் அது வந்து ஒரு அன்சவுண்டாக ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் ஏவோட ரெப்ரசன்டேஷன் வந்து மிஸ்ரெப்ரசன்டேஷன் தான். Example 29, A buy an article thinking that it is worth 1,000 when in fact it is worth only rupees 500. There has been no misrepresentation on the part of the seller. The contract is valid. இப்போ ஏ வந்து ஒரு பொருளை 1000 ரூபாய் பெருமான பொருள்னு அனுமானம் பண்ணி வாங்குறாரு, ஆனால் அது 500 ரூபாய்க்கு தான் பெருமானம் உள்ள பொருள். அப்போ இது வந்து மிஸ்ரெப்ரசன்டேஷன் அந்த செல்லர்கிட்ட கிடையாது. ஏன்னா செல்லர் ஒன்றும் சொல்லலை, ஏவா அனுமானம் பண்ணிவிட்டு அதை வாங்குறாரு. அப்போது அந்த கான்ட்ராக்ட் செல்லுபடி ஆகும். இட் இஸ் வேலிட். நெக்ஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கோஅர்ஷன் அண்ட் அன்டூ இன்ஃப்ளூயன்ஸ் பார்க்குறோம். நேச்சர் ஆஃப் ஆக்ஷனுங்கிற டிஃப்ரென்ஸ் பேசிஸில் வச்சு பார்க்கும்போது கொயர்ஷன் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் ஆர் த்ரெட். ஒரு ஃபிசிக்கல் ஃபோர்ஸ்ன்னு சொன்னால் ஒரு உடல் ரீதியாகவோ அல்லது ஒரு சக்தியை கொண்டோ அவரை பயமுறுத்தியோ அவரை வந்து த்ரெட்டன் பண்ணுறதோ வந்து கொயர்ஷன். அக்ரீவ்டு பார்ட்டி இஸ் கம்பெல்டு டு மேக் த கான்ட்ராக்ட் அகெயின்ஸ்ட் இட்ஸ் வில். அப்போ அந்த ஆப்போசிட் அக்செப்டன்ஸ் கொடுத்த பார்ட்டி வந்து வலுக்கட்டாயமாக அதுக்கு அக்செப்டன்ஸ் வைக்கப்படுறாரு. அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றா மாரல் அல்லது மென்டல் ப்ரெஷரை யூஸ் பண்ணி சொல்கிறது தான் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ். நெக்ஸ்ட்டு இன்வால்மெண்ட் ஆஃப் கிரிமினல் ஆக்ஷன். கொயர்ஷன்கிறதுல வந்து ஒரு த்ரெட்டனிங் டு கமிட் தி ஆக்ட் ஃபர்பிடன் பை இந்தியன் பீனல் கோடு அல்லது கமிட்டிங் அன் ஆக்ட் த்ரெட்டனிங் பை விச் இஸ் பீன் பீனல் கோடில் ஃபர்பிடன் ஆகிருக்கு, தடுக்கப்பட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு செயல்
அன்லாஃபுல்லாக ஒரு ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்கிறது த்ரெட்டனிங் மேலே அது வந்து உங்களுக்கு கோவர்ஷன். பட் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது இல்லீகல் ஆக்ட் எதுவும் இருக்காது, அதில் பயமுறுத்தி எதுவும் வாங்கியிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அதை போடு அப்படின்னு ஒரு வற்புறுத்தல் இருந்திருக்கலாம். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பார்ட்டிஸ்னு பார்க்கும்போது கொயர்ஷனில் இட் இஸ் நாட் நெசரி தட் தேர் ஷுட் பி சம் சார்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பார்ட்டி. ஒருத்தரை வலுக்கட்டாயப்படுத்தும் போது அந்த 2 பேருக்குள்ளே ஏதாவது ஒரு உறவு முறை இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இதில் கொயர்ஷனில். பட் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸில் கண்டிப்பாக அவங்க 2 பேருக்குள்ளே ஏதேனும் ஒரு வகையான ஒரு ஆழமான உறவு முறை இருந்தால் மட்டும்தான் அவருடைய பொசிஷனை வச்சு அவரை வந்து அந்த ஆப்போசிட் பார்ட்டியை அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்க முடியும். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ்டு பை whom. Coercion need not proceed from the promisor or need it be directed against the promisor. It can be used even by a stranger to the contract. கொயர்ஷன்கிறது அந்த ப்ராமிசர்னாலேயோ அல்லது அந்த ப்ராமிசர் சொல்லி வேறு யாரோ பண்ணியிருக்கணுங்கிறது கூட இல்லை. ஒரு கான்ட்ராக்டுக்கு ஒரு சுத்தமாக ஸ்ட்ரேஞ்சராக இருக்கிறவர் கூட கொயர்ஷன் பண்ணியிருக்கலாம். அதே அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது அந்த 2 பார்ட்டிக்குள்ளே தான் அந்த அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது நடக்கும். நெக்ஸ்ட்டு என்ஃபோர்ஸபிலிட்டி. இப்போது என்ஃபோர்ஸபிலிட்டின்னு பார்க்கும்போது கான்ட்ராக்ட் வந்து யாருடைய கன்சென்ட் கொயர்ஷனால் வாங்கியிருக்கோ அவங்களுடைய ஆப்ஷன் படி கான்ட்ராக்டர்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். வேறஸ் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்னால் வேறு த கன்சென்ட் வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்னால் பெறப்பட்டிருந்ததுன்னா கான்ட்ராக்டே எதர் அவாய்டபிள், இல்லைன்னா கோர்ட் அதை தள்ளி வைக்கலாம் அல்லது அதை வேறு மாடிஃபைடு ஃபார்மில் என்ஃபோர்ஸ் பண்ண முடியும் ஒரு சேஞ்சஸ் பண்ணி. பொசிஷன் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ரிசீவ்டு அப்படின்னா கொயர்ஷனில் வந்து கான்ட்ராக்ட் அக்ரீவ்டு பார்ட்டி ரிசைன் பண்ணாங்கன்னா செக்ஷன் 64 வந்து அவர் ஏதாவது ஒரு பெனிஃபிட் அதில் கிடச்சிருந்ததுன்னா ரிஸ்டோர் ஆகிருந்ததுன்னா அது அதர் பார்ட்டிக்கு கொடுத்துடணும். இங்கே இதில் வந்து த டிஸ்க்ரிஷன் வந்து கோர்ட்டுக்கிட்ட இருக்குது. அக்ரீவ்டு பார்ட்டி வந்து பெனிஃபிட்டை ஹோல் ஆர் பார்ட் டு மற்ற அடுத்த பார்ட்டிக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து கோர்ட்டு டிசைட் பண்ணோம் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸில், அதன்படி இவர் நடக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ராடுக்கும் மிஸ்ரெப்ரசன்டேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்குறோம். இன்டென்ஷனில் வந்து ஃப்ராட் அப்படிங்கிறது இன்னொரு பார்ட்டியை ஏமாத்துறதுக்காக ட்ரூத்தை ஹைட் பண்ணுறது தான் ஃப்ராடு. மிஸ்ரெப்ரசன்டேஷனில் வந்து ஃப்ராட் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் இருக்காது, அதாவது மற்றவரை ஏமாற்றணுங்கிறதுக்காக இருக்காது, வேறு வகையில் அது தப்பாக ரெப்ரசன்ட் ஆகிருக்கும். நாலேஜ் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஃப்ராடில் வந்து அந்த சஜஷன் கொடுக்குறவர் வேணும்னாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்னொருத்தர் வந்து பிலீவ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுப்பாரு. மிஸ்ரெப்ரசன்டேஷனில் வந்து அவரே அதை உண்மைன்னு நினச்சி தான் பண்ணியிருப்பார், ஆல்தோ அது உண்மையாக அவருக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. ரெசிஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட் அண்ட் கிளைம் ஃபார் டேமேஜஸ்ன்னு வரும்போது ஃப்ராடில் வந்து இன்ஜர்டு பார்ட்டி யார் அஃபெக்டட் பார்ட்டியோ அவர் வந்து கேன் ரீபுடியேட் தி கான்ட்ராக்ட் அண்ட் கிளைம் ஃபார் டேமேஜஸ், அவர் டேமேஜஸை கிளைம் பண்ணலாம். இங்கே மிஸ்ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது எதர் அந்த கான்ட்ராக்டை ரெப்புடியேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவர் மேலே கேஸ் போட்டு ரீஸ்டியூஷன் அப்படிங்கிறது, அதாவது வேறு மாற்றி அதை வந்து கான்ட்ராக்டை மாற்றி எழுதுறது பண்ணிக்கலாம். ஆனால் டேமேஜஸ்க்கு எதுவும் கிளைம் பண்ண முடியாது. ட்ரூத்தை கண்டுபிடிக்கிற வழிவகை மீன்ஸ் டு டிஸ்கவர் த ட்ரூத் அப்படின்னு பார்க்கும்போது எந்த பார்ட்டி ஃப்ராடுலண்ட் ஆக்டர் பண்ணுதோ அது வந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியாது, காப்பாற்றிக்க முடியாது. The party using the fraudulent act cannot secure or protect himself by saying that the injured party had means to discover. இவர் வந்து உண்மையை கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம், அவருக்கு அதுக்கு வழி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி தன்னை காப்பாற்றிக்க முடியாது. பட் இங்கே வந்து பார்ட்டி கேன் ஆல்வேஸ் ப்ளீட் தட் த இன்ஜர்டு பார்ட்டி ஹேட் த மீன்ஸ் டு டிஸ்கவர் த ட்ரூத். அந்த மிஸ்ரெப்ரசன்டேஷனில் அதர் பார்ட்டி யார் வந்து அதனால் அஃபெக்ட் ஆகிருக்காங்களோ அவங்க உண்மையை கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம், அவங்களுக்கு வழிவகை இருந்துச்சுன்னு சொல்லி இவர் வந்து அதை வாதிட முடியும் ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷனில். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது மிஸ்டேக் அப்படின்னு பார்க்குறோம். மிஸ்டேக்குன்னு பார்க்கும்போது எய்தர் இது வந்து மிஸ்டேக் பை லா அல்லது மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட். மிஸ்டேக் ஆஃப் லான்னு பார்க்கும்போது மிஸ்டேக் ஆஃப் இந்தியன் லா
அல்லது ஃபாரின் லா. மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு பார்க்கும்போது அது பைலேட்ரலாவோ யூனிலேட்ரல் ரெண்டு சைட்லேயும் மிஸ்டேக் நடந்திருக்கலாம், இல்லை ஒரு இடத்துல மிஸ்டேக் நடந்திருக்கலாம். அப்படி மிஸ்டேக் யூனிலேட்ரலாக ஆர் பைலேட்ரலாக இருக்கும்போது சப்ஜெக்ட் மேட்டரில் மிஸ்டேக் இருக்கிறது ஒரு வகை, மிஸ்டேக் ஆஸ் டு பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸில் பைலேட்ரல், அதாவது சப்ஜெக்ட் கண்டென்ட்லேயே மிஸ்டேக் நடந்திருக்கலாம் அல்லது பர்ஃபார்மன்ஸில் ஏதாவது தப்பு நடந்திருக்கலாம், அது பைலேட்ரல். யூனிலேட்ரலாக நடக்கணுன்னா ஒன்றா ஒரு பர்சனை தப்பாக ஐடென்டிஃபை ஆகிருக்கும், இல்லைன்னா ரிட்டன் டாக்குமெண்ட்டோட கேரக்டரில் ஏதாவது மிஸ்டேக் ஆகிருக்கும். இப்போ மிஸ்டேக் டு சப்ஜெக்ட் மேட்டர்னு பார்க்கும்போது குவாலிட்டி, எக்ஸிஸ்டன்ஸ், ஐடென்டிட்டி, டைட்டில், ப்ரைஸ் அல்லது குவான்டிட்டி அப்படின்னு பார்க்குறோம். வேறஸ் மிஸ்டேக் அந்த பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்க்கும்போது லீகலோ ஃபிசிக்கல் பர்ஃபார்மன்ஸ்லேயோ மிஸ்டேக் நடக்கலாம் அப்படிங்கிறது தெரிய வருது நமக்கு. இப்போ மிஸ்டேக் அப்படின்னு நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது மிஸ்டேக்குனால் என்ன அப்படின்னு பார்த்தா as innocent or erroneous belief which leads the party to misunderstand the other. அதாவது அறியாமையாக தெரியாமல் செஞ்ச ஒரு நம்பிக்கையின் பேரில் ஒரு செஞ்ச தப்பு, அது மற்றவங்களுக்கு அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்குது, அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்யுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதில் ஏதாவது ஒரு சட்டத்தின்படி ஒரு தவறுதல் நடந்திருக்கலாம், அல்லது ஒரு கொடுத்த தகவலில் ஏதாவது தவறுதல் நடந்திருக்கலாம். இந்த ரெண்டு மிஸ்டேக் இருக்க முடியும். மிஸ்டேக் ஆஃப் லான்னு பார்க்கும்போது அதை ஃபர்தராக நம்ம இந்தியன் லா அண்ட் மிஸ்டேக் ஆஃப் ஃபாரின் லான்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுறோம். மிஸ்டேக் ஆஃப் இந்தியன் லா அப்படின்னு பார்க்கும்போது a person cannot be allowed to get any relief on the ground that it had done a particular act and in ignorance of law. இப்போ ஒருத்தர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அது சட்டத்தை தெரியாமல் பண்ண அப்படிங்கிறது அவர் சொன்னால் அது ஒத்துக்க முடியாததாகுது, அதில் அவருக்கு எந்த விதமான ரிலீஃபோ இதோ கிடைக்காது. எக்ஸாம்பிள் 30 டெக்ஸ்ட் புக்கில் என்ன சொல்லுதுன்னா, A and B enter into a contract on the erroneous belief that a particular debt is barred by the Indian law of limitation. This contract is not voidable. ரெண்டு பேரும் ஒரு கான்ட்ராக்டில் என்ட்ரி ஆகிறாங்க, அதாவது ஒரு பர்டிகுலர் கடன் வகை இந்தியன் லா ஆஃப் லிமிட்டேஷன் படி தள்ளுபடி செய்யப்பட்டது, தடை செய்யப்பட்டது அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அப்போ இந்த கான்ட்ராக்ட் அவாய்ட் பண்ண முடியாது, நாட் வாய்டபிள். நெக்ஸ்ட் மிஸ்டேக் ஆஃப் ஃபாரின் லா, அது மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் அக்ரிமெண்ட் இன் சச் அ கேசஸ் அவாய்ட். ஒரு மிஸ்டேக் ஒரு ஃபேக்டோட மிஸ்டேக்காக தான் எடுக்கப்படும். ஃபாரின் லா தெரியாத மாதிரி போட்டால் அப்போ அந்த கேஸே தள்ளுபடி ஆகிடும், வாய்டுன்னு சொல்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் பைலேட்ரல் மிஸ்டேக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு அக்ரிமெண்ட்டில் என்டர் ஆகிற ரெண்டு பார்ட்டிஸும் ஆர் அண்டர் அ மிஸ்டேக் ஆஃப் ஆஸ் டு த மேட்டர் ஆஃப் த ஃபேக்ட் நீடட் ஃபார் தி அக்ரிமெண்ட்டான்னு பண்ணும்போது அது பைலேட்ரல் மிஸ்டேக். இந்த கேஸில் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இஸ் வாய்ட் செக்ஷன் 20 படி. அப்போ இந்த மாதிரி பைலேட்ரல் மிஸ்டேக்கில் என்னென்ன கேசஸ் வருதுன்னா, மிஸ்டேக் as to the quality of the subject matter, சப்ஜெக்ட் மேட்டர்லேயே இருக்கிற குவாலிட்டியே தப்பாக போகலாம், அல்லது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் மேட்டர், எதை பற்றி கான்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ அதனோட எக்ஸிஸ்டன்ஸே இருக்காமல் போகலாம், அல்லது வேறு மாதிரி இருக்கலாம், அப்படி போகும். தேர்ட் ஒன் ஐடென்டிட்டி ஆஃப் த சப்ஜெக்ட் மேட்டரில் மிஸ்டேக் இருக்கும், இல்லை டைட்டில் ஆஃப் த சப்ஜெக்ட் மேட்டர், இல்லை ப்ரைஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆர் டு த குவான்டிட்டி. அப்போ இதெல்லாம் ரெண்டு பேருமே ஒரு மிஸ்டேக்காக அதில் பண்ணியிருந்துருக்கலாம் அந்த அக்ரிமெண்ட்டில். அப்போ அது பைலேட்ரல் மிஸ்டேக்குன்னு சொல்கிறோம். அப்போ அந்த அக்ரிமெண்ட்டே செல்லுபடி ஆகாது. யூனிலேட்ரல் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லும்போது யாரோ ஒரு சைடில் இருந்து தான் அந்த மிஸ்டேக் நடந்திருக்கும். செக்ஷன் 22 படி அந்த கான்ட்ராக்ட் வாய்டபிள் ஆகாது, ஏன்னா ஒரு பார்ட்டி மட்டுமே அதை மிஸ்டேக் பண்ணி ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ஒரு சாரார்கிட்ட இருந்து தப்பாக இருக்கிறதுனால அது வாய்டபிள் அல்லது இதாக தள்ளுபடி செய்ய முடியாததாகும்.